அதிகாலையில அருண் எந்திரிச்சு காலையில அவர் பார்த்த அந்த ஓல்டு உடன் பாக்ஸ் அவரோட லைஃப்பை முழுவதுமா எப்படி மாத்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கதையை நீங்க முழுவதுமா லிசன் பண்ணுங்க. அருண் ஒரு ஆர்டினரியான ஒரு மேன். சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். ரெகுலரா வேலைக்கு போறது, வீட்டுக்கு வர்றது, வீட்டினோட ரூட்டீன் செய்யறது, இந்த மாதிரி வந்து தன்னோட ரெகுலரான வாழ்க்கையே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கிறான். எதுவா இருந்தாலும் நம்ம வந்து நாளை செய்து கொள்ளலாம், நாளை ஒரு நாள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நாளை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன்னா, ஒரு நாள் நம்ம லைஃப் வந்து மீனிங்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு நாள் காலையில எந்திக்கிறான். எந்திரிச்சு அவனோட கதவை திறக்கிறான். அவனோட காலடியில ஒரு பழைய உட்டன் பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த உட்டன் பாக்ஸ்ல எழுதியிருக்கு, இதுக்கு உள்ள வந்து உன்னோட லைஃப் கேலண்டர் இருக்குது. ஆனா எப்போ வந்து உன்னோட உண்மையை வந்து நீ தெரிஞ்சுக்கிட ஆசைப்படுறியோ அப்பந்தான் அந்த பாக்ஸ் வந்து நீ ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்குது. அந்த பாக்ஸை பார்க்கும்போது அருணுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் இருக்குது, ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஆனா அதே நேரம் கொஞ்சம் தயக்கமும் இருக்குது, எப்படி திறக்கலாம் அப்படின்னுட்டு. அதனால அந்த பாக்ஸை திறக்காம ஒரு ஓரமா வச்சிருக்கான். ஒரு நாள் இப்படி நாட்கள் கழிந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரொம்ப சோகமா இருக்கும்போது அந்த பாக்ஸ் அவனோட கண்ணில் தட்டுப்படுது. சரி, இன்னைக்கு நம்ம அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்றான். அதை உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா அது ஃபுல்லாவே வந்து டெய்லி கேலண்டர்ஸ் இருக்குது, லைஃபோட டெய்லி கேலண்டர்ஸ் இருக்குது. அதை எல்லாம் அப்படி எடுத்து பார்க்கும்போது அவன் லைஃப்ல நடந்த அவன் பர்த்டே பார்ட்டி, ஃபெஸ்டிவலு, நிறைய ஸ்பெஷல் அக்யூஷன் எல்லாமே அதுல இருக்குது. திடீர்னு அவன் ஹேண்ட் ஸ்டாப் ஆயிருது. அவன் ஒரு விஷயத்த பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. அதுல இருந்தது எல்லாமே அவனோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள். அவன் கடந்த கால லைஃப்ல அவனோட மெமரிஸ், அவன் விட்ட நேரங்கள், அவன் விட்ட நாட்கள் சொல்லி எல்லாமே இருக்குது. அது எல்லாம் அவனோட கடந்த கால வாழ்க்கையை எல்லாத்தையுமே நினைவு கொண்டு வந்திருக்கு. கடைசி பார்த்தோம் அப்படின்னா அது டுடே டேட். அன்னைய டேவோட கடைசி பேப்பர் இதுதான். அதுக்கப்புறம் பேப்பர் எதுவும் இல்லை. இதோட அர்த்தம் என்ன? ஒருவேளை இன்னைக்கு தான் என்னோட லாஸ்ட் நாளா? இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை இல்லையா? நான் இன்று இரவு வந்து இறந்து விடுவேனான்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருது. உடனே அந்த பாக்ஸ வச்சுட்டு வெளிய வந்து பார்க்குறான். எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா பார்க்குறான். அந்த வானம் ரொம்ப அழகா அவனுக்கு தெரியுது. மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாரி ஃபீல் பண்றான். அந்த காற்று வந்து ரொம்ப இனிமையா இருக்க மாரி தெரியுது. அவன் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கிற மாரி ஃபீல் பண்றான். இதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கைய வந்து நம்ம எப்படி வாழப் போறோம்? ஒருவேளை இதுதான் கடைசி நாளா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். இவ்வளவு நாள் நம்ம வாழ்க்கைய எப்பவும் வாழாம விட்டுட்டோமே! நாளை வரும், நாளை வரும்னு நம்ம எதிர்பார்த்தோமே! அந்த நாளைங்கிறது வரலையே! லைஃப்ல வந்து டுமாரோ அப்படிங்கிறது கேரண்டி இல்லையே! அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, மறுநாள் பேப்பர் அந்த நாள் பேப்பர் இருக்கு. இதையாவது நம்ம வந்து நம்மளோட மெமரீஸால் ஃபில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அவ்வளவு நாள் அவன் பேசாம இருந்த தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டு, அவன் வந்து மன்னிப்பு கேட்கிறான். அவ்வளவு நாள் அவங்க அப்பா அம்மாட்ட பேசாம இருந்தான். அவங்க அப்பா அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ஃபோன எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு ஃபுல் டே நம்ம அப்பா அம்மா கூட இருப்போம். ஒர்க் எதுவும் பார்க்காமன்னு சொல்லி தன்னோட அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றான். ரொம்ப நாளா அவன் வந்து அவன் ட்ரீம், அதாவது ஒரு புத்தகம் எழுதணுங்கிறது அவனோட ட்ரீமு. அந்த ட்ரீம் வந்து நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து புத்தகம் எழுத ஆரம்பிக்கிறான். அன்றைய தினம் வந்து இன்றைய தினத்தை நம்மளோட லைஃப்ல வந்து ஒரு அழகான தினமா ஃபீல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய தினத்தோட கேலண்டரை பார்க்குறான். அதே மாதிரி மறுநாள் காலையில ஒரு தயக்கத்தோட எந்திரிச்சு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்க்குறான். மீண்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு டெய்லி பேப்பர் இருக்குது. அப்பந்தான் அருணுக்கு ரியலைஸ் ஆச்சு, ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான டே, ஒரு எம்டியான ஒரு பேஜ் தருது. அந்த பேஜை நம்ம வந்து எப்படி ஃபில் பண்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத அப்பந்தான் அவன் புரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னா, இந்த வாழ்க்கைங்கக்கூடிய ஒரு புத்தகத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேஜ் போல, அந்த பேஜ்ல ஒரு நாள் ஒரு விஷயத்த நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா, அதை உங்களால அழிக்கவே முடியாது, மாத்தவும் முடியாது. ஒருவேளை ஒரு பேஜை நீங்க எதுவும் ஃபில் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னாலும், அந்த பேஜ் வந்து அப்படியே தான் இருக்கும். உங்களால வேற எதுவும் செய்ய முடியாது. அதனால ஒவ்வொரு நேரத்திலையும் நீங்க என்ன பண்றீங்கங்கிறது ரொம்ப முக்கியம். சில நாள் உங்களோட டயத்தை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது வேஸ்ட் ஆனதுதான். திரும்ப உங்களால அந்த டயத்தை பெற முடியாது. ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எந்தெந்த விஷயங்களை செய்றீங்கங்கிறது தான் இந்த லைஃப் கேலண்டர்ல வந்து ஃபில் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒருவேளை வந்து இன்றைய தினத்துல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய மறந்துட்டீங்க அப்படின்னா, அதை நாளைய தினம் செய்துக்கலாம் நீங்க போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எத்தனையோ நாளைய தினம் வரத்தான் செய்யும். ஆனா எல்லா நாளும் நீங்க ஃபில் பண்ணாம அப்படியே தான் வச்சிருப்பீங்க. அதனால நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒருவேளை இன்னைக்கு தான் உங்களோட கடைசி நாளா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு உங்களோட வாழ்க்கை பக்கத்தை எதை கொண்டு நீங்க ஃபுல் பண்ணுவீங்க அப்படிங்கிறது தான். ஒவ்வொரு நாளும் நல்ல மெமரிஸ் வச்சு ஃபில் பண்ணுங்க. அதே போல நாளை பார்த்துக் கொள்ளலாம், நாளை பார்த்துக் கொள்ளலாம் நீங்க போஸ்ட்பான் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத யோசிச்சுட்டு, அதுக்கான ஒரு சின்ன செயலை வந்து நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்று போயிருச்சு அப்படின்னா நாளை வரும். பட் ஆனா இன்னைக்கு திரும்ப கிடைக்காது. அதனால வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு நாட்களையும், இந்த ஒவ்வொரு பக்கத்தையும் உங்களோட மெமரிஸால ஃபில் பண்ணுங்க. உங்களோட சந்தோஷத்தால ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த கதையை வந்து நிறைவு செய்கிறேன்.
அடுத்த கதையுடன் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.